ஹாய் நண்பா, வணக்கம். இன்னைக்கு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏ போர்டில் 5ஆம் நம்பர் வருங்கிறத ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். ஒரு சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருந்தோம். நம்ம நினச்ச மாதிரியே 5ஆம் நம்பர் வந்து ஏ போர்டில் வந்திருக்கு. அது ஒரு நல்ல வின்னிங் தான். ஆனால் ஏபிபிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஏபியில் 52 கொடுத்துருந்தோம். அதாவது அந்த வீக்லி சார்ட்டில் இருக்கிற பேட்டர்ன் படி ஒரு 52, 57 வரும்னு கெஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். அதே மாதிரி 52 வந்திருந்தது. ஆனால் நான் ஏபியில் கொடுத்துருந்தோம். ஆனால் இது வந்து ஏசியில் போய் விழுந்துருச்சு நண்பா. அதே மாதிரி 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 528, 578 2 நம்பர் தான் கொடுத்துருந்தோம். அந்த 8ஆம் நம்பர் இறங்கியிருந்தால் ஒரு நல்ல வின்னிங்காக 3 டிஜிட்டு வின்னிங் கிடச்சிருக்கு. ஒரு நம்பரில் போயிடுச்சு. பரவாயில்ல நண்பா, நம்ம நாளைக்கான நம்பரை கெஸிங்கை பார்த்துடலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நான் மார்க் பண்ணி காட்டுறேன் நண்பா, பார்த்துக்குங்க. இந்த 889 ரிசல்ட் வந்துச்சுனுங்க. அதே மாதிரி இந்த 889 வந்து இந்த கிராஸில் பாருங்கள், இந்த ஸ்டேட்டில் இந்த ஸ்டேட்டில் வந்து 879ன்னு கொடுத்துருப்பாங்க. இந்த 879 இங்கே 889ன்னு வரும்போது அந்த பி போர்டில் இருக்கிற பெண்டிங் நம்பர் 7ஆம் நம்பர் வந்து அது அடுத்த நாள் இறக்கியிருப்பான். பி போர்டில் அதே பி போர்டில் இறக்கியிருப்பான். அந்த அன்றைக்கி தான் நம்ம ஏ போர்டில் 2 கொடுத்துருந்தோம். ஆனால் பி போர்டில் 7 கொடுத்துருந்தா ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி இந்த ஏ போர்டு நம்பர் பார்த்திங்கன்னா 552. அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட் வந்து 542. அப்போ இந்த கணக்குப்படி பார்க்கும்போது ஒரு பி போர்டுக்கு ஒரு 5ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது. இதை நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இந்த 542ங்கிற நம்பரில் இந்த சி போர்டில் 552ன்னு இருக்குது பாருங்கள். இதே இந்த கணக்குப்படி பார்த்தாலும் பி போர்டில் ஒரு 5ஆம் நம்பர் பெண்டிங்கில் இருக்குது. அது வர வேண்டியது இருக்குது. நோட் பண்ணிக்கிங்க. அதே மாதிரி இன்றைக்கி சி போர்டில் இருக்கிற 2ஆம் நம்பர் கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும் பாருங்கள். இந்த 642ங்கிறதுல நம்பரை வந்து இங்கே 542ன்னு சொல்லி ட்ரா இருக்கும். இந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா ஏ போர்டுக்கு ஒரு 6ஆம் நம்பர் வர வேண்டியது இருக்குது. நம்ம ஆல்ரெடி பி போர்டுக்கு 5ஆம் நம்பர் பார்த்துட்டோம். இப்போ ஏ போர்டுக்கு ஒரு 6ஆம் நம்பர் நண்பா. அதே மாதிரி இருங்க, சி போர்டில் வந்து 2 நாளாக பெண்டிங்கில் இருக்கிற அந்த 8ஆம் நம்பர் சி போர்டில் உழுவுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. அது மட்டும் ரீசன் இல்லை. நான் இன்னொரு மந்த்லி சார்ட்டில் ஒரு ரூட் இருக்குன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். மந்த்லி சார்ட்டில் பாருங்கள், போன மாதம் 2க்கு 7 ஏ போர்டில் இருக்கும்போது அடுத்த மாதம் வந்து ஏ போர்டில் 8க்கு 2 வச்சுருப்பான். அதாவது இந்த 2 நாளில் ஒரு நாள் ஏ போர்டில் 7ஓ 2ஓ ரிப்பீட் ஆகணும். அதே மாதிரி ரிப்பீட் ஆகிருக்கு. அது டபுள்ஸாக வந்துருக்கு. 27ன்னு சொல்லி அந்த விழுந்துருக்கும். அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இருங்க, சரியாக ஒர்க் பண்ண முடியல. இருங்க. இந்த 7க்கு 2க்கு ஏ போர்டு வந்து 8க்கு 2 வச்சுருப்பான். இந்த 2 கீழே வைக்கும்போது டபுள்ஸாக விழுந்துருக்கும், பவர் டபுள்ஸில். அதே மாதிரி இந்த 3 8க்கு சி போர்டு 3 8க்கு இந்த சி போர்டில் 3ஓ 8ஓ கண்டிப்பாக வரணும். இந்த கணக்குப்படி தான் நான் 8ஆம் நம்பர் கொடுத்துருந்தேன். அதே மாதிரி சார்ட்லேருந்து எடுத்து ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தது. சி போர்டில் 8 வரும்னு 3 டிஜிட்டில் வைக்கும்போது இன்றைக்கி வராதனால ஒரு வேளை அதிகபட்சம் நாளைக்கு வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. இன்னும் ஒரே ஒரு நம்பர் பார்த்துடலாம் நண்பா. நம்ம முந்தானேத்து அந்த சி போர்டில் 4 9 ஸ்ட்ராங்காக கொடுத்துருந்தோம். அந்த பேட்டர்ன் மட்டும் பார்த்துடலாம். அது எப்படின்னா இருங்க காட்டுறேன். இந்த ஒரு வாரமே சொல்லியிருந்தேன். 5க்கு இருங்க மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இங்கேருந்து ஆரம்பிச்சிருப்பான். இந்த 5க்கு 5 அதே மாதிரி 8க்கு 8 சி போர்டு நம்பர் அப்படியே வச்சுருப்பான். அதே மாதிரி அடுத்த நாள் 5க்கு 0 சி போர்டு நம்பர் ரிப்பீட் ஆகிருக்கும். அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் 4க்கு 9 ரிப்பீட் ஆகிருக்கும்.
அதாவது ஒரே நம்பர் தான் ரிப்பீட் ஆகிட்டு வந்துருக்கும் சி போர்டில். அதே மாதிரி இந்த 4க்கு 9 வந்து வரும், இல்லைன்னா 4 வரும்னு சொல்லி அன்றைக்கி நம்ம கொடுத்துருந்தோம் கெஸ்ஸிங்கில். அதே மாதிரி 4க்கு 4 வச்சு முடிச்சிருப்பான். அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மறுபடியும் இன்றைக்கி வந்திருக்கிற சி போர்டு 2க்கு மறுபடியும் ஒரு 2ஓ 7ஓ வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. ரிப்பீட்டிவாக வருமானு நினைக்காதீங்க. அது இப்போ ரீசெண்டாக அந்த மாதிரி தான் ரிசல்ட் வந்துட்டுருக்கு. அதை அந்த கான்செப்ட் படி பார்த்தீங்கன்னா மறுபடியும் சி போர்டுக்கு ஒரு 7ஓ 2ஓ வரக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. அது நம்பர் பேர் பண்ணி கொடுக்கும்போது நான் உங்களுக்கு கொடுக்குறேன். இதை பேஸ் பண்ணி என் கெஸ்ஸிங்குள்ளே கொடுக்குறேன் நண்பா. உங்களுக்கு கூட மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் ஏ போர்டில் 6, பி போர்டில் 5, சி போர்டில் 8ஓ அல்லது 3ஓ வரக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. அதில் பி போர்டில் 5ஆம் நம்பர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. ஏபிபிசிஎஸ்சியை பொறுத்த வரைக்கும் ஏபியில் வந்து 65, பிசியில் வந்து 58, 53. அந்த சி போர்டில் 8 பார்த்துருந்தோம்ல, அதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்குங்க. ஒருவேளை பவரில் போச்சுன்னா 3ன்னு விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் 58, 53, 88, 78 கொடுத்துருக்கேன். 88 ஏன் கொடுத்துருக்கேன்னா, அந்த ஏ போர்டில் ரிப்பீட் ஆச்சு இல்லைங்க, 7க்கு 7 27ன்னு. அதே மாதிரி சி போர்டில் நம்பர் ரிப்பீட் ஆகும்போது டபுள்ஸாக விழுகிறதுக்கு சான்ஸ் இருக்கு நண்பா. அதனால தான் 88 கொடுத்துருக்கேன். ஏசியை பொறுத்த வரைக்கும் 68, 48, 88. சி போர்டில் 8 வந்தால் இந்த நம்பர் தான் பேராக விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. பிசியை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நாளைக்கு ஒரு நாள் 52, ஒரு 57 ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிப்பீட்டிவாக வருமானு நினைக்காதீங்க, கண்டிப்பாக வர்றதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த சி போர்டில் 2ஓ இல்லை 7ஓ ரிப்பீட் ஆகணும். அந்த கான்செப்ட் இப்படி பார்த்தாங்கன்னா சி போர்டில் ஒரு 2ஆம் நம்பர் 7ஆம் நம்பருக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் பிசியில் ஒரு 52, 57 கொடுத்துருக்கேன். 3 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் 858, 658ன்னு கொடுத்துருக்கேன் நண்பா. இந்த 2 நம்பர் தான் என் கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது. ஒரு வேளை உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நண்பா. பாய். வீடியோ பார்க்குறதோட மட்டும் இல்லாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம டியர் 1 மணி, 6 மணி, 8 மணிக்கு வீடியோ கொடுக்கணும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி 6 மணி வீடியோ கொடுத்துருந்தேன், 8 மணிக்கு கொடுக்க முடியல நண்பா. நாளைக்கு 1 மணி டியர் வீடியோ கண்டிப்பாக கொடுப்பேன். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஈஸியாக வந்துடும். நீங்கள் பார்த்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நண்பா. முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ண பாருங்கள். தேங்க்யூ நண்பா.